Hi friends, topic of this class is design for variable loading. Variable loadingல இப்போ நம்ம பார்க்க போகிறது problem number 4. ஒரு question பார்க்கலாம். A circular bar of 500 mm length, ஒரு circular bar கொடுத்துருக்காங்க, அதோடைய length வந்துட்டு 500 mm. So L is equal to 500 mm is supported freely at its two ends. அந்த circular bar உடைய ரெண்டு எண்ட்லேயுமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டயக்ராம் இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு சர்க்குலர் பார், அதோடைய லெங்த் வந்துட்டு 500 mm. ஸோ ரெண்டு எண்ட்லேயுமே சப்போர்ட் இருக்குது. லெஃப்ட் எண்ட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பாருங்கள், ரெண்டு எண்ட்லேயுமே வந்துட்டு சப்போர்ட் இருக்குது. அதனால் இது வந்துட்டு சிம்பிளி சப்போர்ட்டட் பார். It is acted upon by a central concentrated cyclic load having a minimum value of 20 kN and a maximum value of 50 kN. இந்த simply supported circular bar உடைய சென்டரில் வந்துட்டு ஒரு சைக்ளிக் லோட் ஆக்ட் ஆகுது. அதோடைய மினிமம் வேல்யூ வந்து 20 kN அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு 50 kN. டயக்ராம் நம்ம தான் வரைய போகிறோம். கொஸ்டினில் டயக்ராம் கொடுக்கல. சிம்பிளி சப்போர்ட்டட் பார், அதோடைய லெங்க்த்து 500 mm, ரெண்டு எண்ட்லேயும் சப்போர்ட் கொடுத்துட்டீங்க. இந்த 500 mm லெங்க் இருக்கிற பாருக்கு மிட் பாயிண்ட் வந்துட்டு 250 mm. டோட்டல் லெங்க் ஆஃப் த பார் இஸ் 500 mm. ஸோ மிட் பாயிண்ட் இஸ் ஃப்ரம் த லெஃப்ட் சைடு இஸ் 250 mm. சரிங்களா? இப்போ இதோடைய மிட் பாயிண்ட் சென்டரில் வந்துட்டு ஒரு சைக்ளிக் லோடு ஆக்ட் ஆகுது. இதுதான் சைக்ளிக் லோடு. இதோடைய மினிமம் வேல்யூ வந்து 20 kN, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 50 kN. அதனால் நம்ம இதில் லோடில் மார்க் பண்ணுறோம் 20 kN to 50 kN. 20லேருந்து 50 kN லோடு வந்து வேரி ஆகுது. சரிங்களா? Determine the diameter of bar by taking a factor of safety of 1.5. இந்த பாருடைய டயமீட்டர் தான் நான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.5. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி n இஸ் ஈக்குவல் டு 1.5. தென் லோட் வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கல்ல, மினிமம் வேல்யூ வந்து 20 kN. ஸோ WB மினிமம். ஏன் இங்கே WB யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் சென்டரில் ஒரு லோட் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும்போது, ஒரு சைக்ளிக் லோட் ஆக்ட் ஆகும்போது இந்த பார் வந்துட்டு பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே க்ரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான். அதனால் இது வந்து பெண்டிங் லோட். ஸோ WB மினிமம், அதாவது மினிமம் பெண்டிங் லோட் இஸ் ஈக்குவல் டு 20 kN. அதை வந்து நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேக்ஸிமம் பெண்டிங் லோட் WB மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 kN. இதையும் 10⁻³ மல்டிப்ளை பண்ணிவிட்டு நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க n இஸ் ஈக்குவல் டு 1.5. சைஸ் எஃபெக்ட் ஆஃப் 0.85. ஸோ சைஸ் ஃபேக்டர் KSZ is equal to 0.85. Surface finish factor of 0.9. So surface finish factor KSF is equal to 0.9. The material properties of bar are given by ultimate strength of 650 megapascal. So ultimate strength sigma U is equal to 650 megapascal. இது Newton per mm square கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அல்டிமேட் ஸ்ட்ரெங்க் 650 megapascal, yield strength of 500 megapascal. ஸோ yield strength sigma y is equal to 500 megapascal. இது நியூட்டன் per mm square கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் endurance strength of 350 megapascal. ஸோ endurance limit sigma minus 1 is equal to 350 megapascal. that is equal to 350 Newton per mm square. இங்கே என்ன நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்? பாருடைய டயமீட்டர். ஸோ ஃபைன் டயமீட்டர் ஆஃப் பார். இது பார்த்துக்கோங்க. டிட்டர்மைன் த டயமீட்டர் ஆஃப் பார். பாருடைய டயமீட்டர் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இவ்வளோ டேட்டாவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாருடைய, அதாவது 500 mm லெங்க் இருக்கிற பாருடைய டயமீட்டர் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6ல் வேரியிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ இதில் ஃபார்முலாஸ் இருக்குது. சோடர்பர்க் ஈக்குவேஷன், தென் மாடிஃபைட் குட்மன் ஈக்குவேஷன் அண்ட் கம்பைன்ட் ஈக்குவேஷன். இந்த மூணு ஈக்குவேஷன்லேயும் எந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த பார் டயமீட்டரை கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். சரிங்களா?
ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த டயக்ராம் ஒரு வாட்டி பார்க்கலாம். இங்கே வந்துட்டு சென்டரில் ஒரு சைக்ளிக் லோடு ஆக்ட் ஆகுது. இதனால் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. அந்த சைக்ளிக் லோடு எப்படி இருக்குது, ஒரு மினிமம் வேல்யூ இருக்குது 20 kN அண்ட் ஒரு மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது 50 kN. அப்போ இந்த லோடு வந்து வேரி ஆகிறதுனால ஒரு மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த மேக்ஸிமம் லோட் 50 kN ஒரு மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகேங்களா. ஒரு மினிமம் லோடுனால மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் மேக்ஸிமம் லோடுனால மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஸோ இங்கே க்ரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான். ஓகேங்களா. அப்போ ஒரே ஒரு லோடு தான், ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் தான் இங்கே க்ரியேட் ஆகுது. அது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இங்கே வந்து கம்பைண்டாக எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. ஓகேங்களா. ஒரே ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால நம்ம கம்பைன்டு ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷனை நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மட்டும் இங்கே க்ரியேட் ஆகிறதுனால சோடர்பர்க் ஈக்குவேஷனையும் மாடிஃபைட் குட்மேன் ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணிவிட்டு பார் டயமீட்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் எதில் மேக்ஸிமம் டயமீட்டர் கிடைக்குதோ அதை தான் நம்ம ஆன்சராக செலக்ட் பண்ண போகிறோம். சோடர்பர்க் ஈக்குவேஷனில் பாருங்கள், ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஒன்று சிக்மா டேமில் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு டவு டேமில் இருக்குது. ஷியர் ஸ்ட்ரெஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த டவு டேமில் இருக்க ஃபார்முலாவை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இங்கே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கிறதுனால சிக்மா டேமில் இருக்க ஃபார்முலா தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். குட்மேன் ஈக்குவேஷன்லேயும் சிக்மா டேமில் இருக்க ஃபார்முலாவை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு சோடர்பர்க் ஈக்குவேஷன் அண்ட் குட்மேன் ஈக்குவேஷன் இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா புக்கில் இருந்து சோடர்பர்க் ஈக்குவேஷன் அண்ட் குட்மேன் ஈக்குவேஷன் ரெண்டையும் எடுத்து எழுதிட்டோம். இதில் சிக்மா எம் அப்படிங்கிறது மீன் ஸ்ட்ரெஸ், அதோடைய ஃபார்முலா சிக்மா மேக்ஸ் ப்ளஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. தென் சிக்மா ஏ அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ், இதோடைய ஃபார்முலா சிக்மா மேக்ஸ் மைனஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. இந்த ஃபார்முலாவும் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6 இருக்குது. பாருங்கள், வேரியிங் ஸ்ட்ரெஸ் கீழே பாருங்கள், சிக்மா எம் மீன் ஸ்ட்ரெஸ், தென் சிக்மா ஏ ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ். ஃபார்முலா வந்து டேட்டா புக்கிலேருந்து எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு மீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ தெரியணும், தென் மினிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ தெரியணும். ஃபஸ்ட்டு சிக்மா மேக்ஸ், அதாவது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணலாம். சிக்மா மேக்ஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பி மேக்ஸ். இங்கே சிக்மா பி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் இருக்குது, அதனால் சிக்மா மேக்ஸ்னு எழுதலாம், இல்லை சிக்மா பி மேக்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ். இங்கே நம்ம கால்குலேட் பண்ண போகிறது மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், அதனால் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால் ஃபார்முலா எப்படி எழுதணும், மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ். இங்கே மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் தெரியாது, ஃபஸ்ட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் MB max இஸ் ஈக்குவல் டு WL டிவைடட் பை 4. இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் தான். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பாருக்கு பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா WL டிவைடட் பை 4. ஸோ இங்கே மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபார்முலா வந்துட்டு மேக்ஸிமம் பெண்டிங் லோட் இன்டு L டிவைடட் பை 4. L அப்படிங்கிறது லெங்த் ஆஃப் தி பார். ஸோ இந்த பாருடைய டோட்டல் லெங்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 500 mm. ஸோ அதை தான் நம்ம எல்லாம் கன்சிடர் பண்ண போகிறோம். சரியா. WB max அப்படிங்கிறது லோடு வந்து வேரி ஆகுது. மினிமம் லோடு வந்து 20 kN, மேக்ஸிமம் லோடு வந்து 50 kN அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது WB max தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம், அதனால் 50 kN. அதை நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. 50 × 10⁻³ இது வந்து WB max இன்டு 500 அப்படிங்கிறது L லெங்த் ஆஃப் தி பார் டிவைடட் பை 4. ஸோ இதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுற மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ வந்துட்டு 6.25 × 10⁻6 யூனிட் வந்து நியூட்டன் mm. ஏன் யூனிட் நியூட்டன் mm அப்படின்னா லோடு வேல்யூ வந்து நியூட்டனில் தான் போட்டிருக்கோம். 50 × 10⁻³ நியூட்டனில் இருக்குது. தென் லெங்த் வந்து 500 mm இருக்குது. ஸோ யூனிட் வந்து நியூட்டன் mm. அடுத்து டினாமினேட்டரில் இருக்கிற Z அப்படிங்கிறது செக்ஷன் மாடுலஸ். இது வந்து சர்க்குலர் பார் தான். சர்க்குலர் பாருக்கு செக்ஷன் மாடுலஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா π/32 × d³. ஸோ d அப்படிங்கிறது அந்த பாருடைய டயமீட்டர். ஸோ d தெரியாது, இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து கால்குலேட் பண்ணுற செக்ஷன் மாடுலஸ் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் d³ தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ Z வேல்யூ வந்து 0.0982 d³. ஸோ இப்போ பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம்.
செக்ஷன் மாடுலஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இப்போ கால்குலேட் பண்ணிடலாம். இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூவையும் செக்ஷன் மாடுலஸ் வேல்யூவையும் இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸோ இதில் கிடைக்கிற மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து 6.365 into 10 power 7 divided by d cube. ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் d cube இருக்குது. அடுத்து மினிமம் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிடலாம். சிக்மா மினிமம் ஆர் மினிமம் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பி மினிமம், அதாவது மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா மினிமம் பெண்டிங் மொமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ். ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் பெண்டிங் மொமெண்ட் எம் பி மினிமம் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா W into L divided by 4ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ மினிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு மினிமம் பெண்டிங் லோட் WB மினிமம் இன்ட்ரு லெங்த் L டிவைடட் பை 4. இங்கே மினிமம் லோடு வந்து 20 கிலோநியூட்டன். ஸோ அதை நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 20 into 10 power 3. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ WB மினிமம் இஸ் ஈக்குவல் 20 into 10 power 3 into 500 அப்படிங்கிறது லெங்த் ஆஃப் தி பார் டிவைடட் பை 4. சரிங்களா? ஸோ இதிலிருந்து கால்குலேட் பண்ணுற மினிமம் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ 2.5 into 10 power 6 யூனிட் வந்து நியூட்டன் mm. தென் Z அப்படிங்கிறது செக்ஷன் மாடுலஸ். ஆல்ரெடி மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் செக்ஷன் மாடுலஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணும்போது செக்ஷன் மாடுலஸ் வேல்யூவை ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ Z வேல்யூ வந்து 0.0982 d cube. சரிங்களா? ஸோ இந்த மினிமம் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் செக்ஷன் மாடுலஸ் வேல்யூவை மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிக்மா பி மினிமம் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ சிக்மா பி மினிமம் வேல்யூ வந்து 2.546 into 10 power 7 divided by d cube. ஓகேவா? இப்போ சிக்மா பி மேக்ஸ், அதாவது மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிட்டோம், மினிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா பி மினிமம் கால்குலேட் பண்ணிட்டோம். ரெண்டுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் d கியூபில் தான் இருக்குது. டினாமினேட்டரில் d per கியூபில் இருக்கும். சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணிட்டதுனால அடுத்து வந்து மீன் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மீன் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா சிக்மா மேக்ஸ் ப்ளஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. இந்த ஃபார்முலா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6 இருக்குது. ஸோ இங்கே மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 6.365 into 10 power 7 divided by d cube. Then minimum stress value 2.546 into 10 power 7 divided by d cube. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து கால்குலேட் பண்ணுற மீன் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 4.46 into 10 power 7 divided by d cube. அடுத்து ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ சிக்மா A is equal to சிக்மா மேக்ஸ் மைனஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. ஸோ சிக்மா A, அதாவது ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்துட்டு 3.82 into 10 power 7 divided by d cube. ஓகேவா? ஸோ சிக்மா M, அதாவது மீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ், இது ரெண்டுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் d பவர் கியூபில் தான் இருக்குது. இங்கே ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டயமீட்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து சோடர்பர்க் ஈக்குவேஷன், பேஜ் நம்பர் 7.6 எடுத்து எழுதிக்கிட்டோம். இங்கே ஃபார்முலா எப்படி இருக்குன்னா இவ்வளோ தான் இருக்கும். இந்த கரெக்ஷன் ஃபேக்டர்ஸை வந்து டேட்டா புக்கில் கன்சிடர் பண்ணலை. கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் வேல்யூஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டதுனால நம்ம சைஸ் ஃபேக்டரையும் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டரையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? ஸோ பார்க்கலாம். சோடர்பர்க் ஈக்குவேஷன் சிக்மா டேர்மில் இருக்க ஃபார்முலா 1/n is equal to சிக்மா m divided by சிக்மா y plus kf into சிக்மா a divided by சிக்மா minus 1. ஸோ ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிட்டோம். இங்கே கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால கொஸ்டினில் நம்ம அதை கன்சிடர் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த சோடர்பர்க் ஈக்குவேஷனில் இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டயமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு எல்லா டேட்டாவும் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். n ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.5 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. சிக்மா m மீன் ஸ்ட்ரெஸ் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். சிக்மா y ஈல்டு ஸ்ட்ரெஸ் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 500 நியூட்டன் per mm². தென் kf தெரியாது, ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர், ரெண்டாவது கால்குலேட் பண்ணிக்கலாம். சிக்மா a ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ், இது நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து சிக்மா -1 எண்டரன்ஸ் லிமிட் இஸ் ஈக்குவல் டு 350 நியூட்டன் per mm². தென் சைஸ் ஃபேக்டர் KSZ இஸ் ஈக்குவல் டு 0.85 அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் KSF இஸ் ஈக்குவல் டு 0.9. ஓகேங்களா? இதில் தெரியாதது வந்து KF தான். இப்போ KF எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் KF ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6 இருக்குது. ஃபார்முலா பாருங்கள். KF இஸ் ஈக்குவல் டு 1 + Q
into KT minus 1. Q அப்படிங்கிறது நாச் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர், KTங்கிறது தியரட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். இப்போ KF கால்குலேட் பண்ணுறதுக்கு நாச் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர் தெரியணும், தென் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அதாவது தியரட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? Q and KT இது ரெண்டுமே கொஸ்டினில் கொடுக்கல. ஓகேங்களா? இப்போ நம்ம KT கால்குலேட் பண்ணுறதுக்கும் வழி இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா KTயை வந்து 1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அசியூம் தியரட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் KT is equal to 1. ஸோ KT 1ன்னு அசியூம் பண்ணிட்டோம். Q வேல்யூ கொடுக்கல, நாச் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர் கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டரையும் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அசியூம் KF and KT is equal to 1. இப்போ நம்ம சோடர்பர்க் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிவிட்டு பார் டயமீட்டர் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதிலிருந்து கால்குலேட் பண்ணுற பார் டயமீட்டர் எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ டயமீட்டர் ஆஃப் பார் D is equal to 71 mm. அதாவது சோடர்பர்க் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுற டயமீட்டர் 71 mm வந்திருக்கு. ஓகேங்களா? அது 70.3 வரும். அதை ரவுண்டாக நம்ம 71 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து குட்மேன் ஈக்குவேஷன், மாடிஃபைட் குட்மேன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.6 இருக்குது. ஸோ 7.6 இருந்து மாடிஃபைட் குட்மேன் ஈக்குவேஷன் சிக்மா டைமில் இருக்க ஃபார்முலாவை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த குட்மேன் ஈக்குவேஷன்லேயும் ஃபார்முலா வந்து இப்படி தான் இருக்குது டேட்டா புக்கில். இந்த சைஸ் ஃபேக்டர் அண்ட் சர்ஃபேஸ் டென்சிட்டி ஃபேக்டர் அவங்க கன்சிடர் பண்ணல டேட்டா புக்கில், கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த குட்மேன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி டயமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு எல்லா டேட்டாவும் இருக்கான்னு எழுதிக்கலாம். n இருக்குது, ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 1.5. KT வந்து 1 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம், தியரட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். சிக்மா M அண்ட் சிக்மா A நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் D⁻³ இருக்குது. தென் சிக்மா U அப்படிங்கிறது அல்டிமேட் ஸ்ட்ரென்த், கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 650 Nm/mm². தென் சிக்மா -1 350 Nm/mm². தென் சைஸ் ஃபேக்டர் 0.85, சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் 0.9. இதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ எல்லா டேட்டாவுமே இருக்குது. இப்போ நம்ம டயமீட்டர் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த குட்மேன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுற டயமீட்டர் வந்து 68.2 mm வந்திருக்கு. இது நம்ம 69 mm அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டயமீட்டர் ஆஃப் பார் D is equal to 69 mm. பாருங்கள், இப்போ சோடர்பர்க் ஈக்குவேஷனையும் குட்மேன் ஈக்குவேஷனையும் நம்ம கால்குலேட் பண்ண ஆன்சர்ஸை இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். சோடர்பர்க் ஈக்குவேஷனில் கிடச்ச டயமீட்டர் வேல்யூ வந்து 71 mm. தென் குட்மேன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கிடச்ச வேல்யூ வந்துட்டு D is equal to 69 mm. இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது எதில் மேக்ஸிமம் டயமீட்டர் வேல்யூ இருக்குது? சோடர்பர்க் ஈக்குவேஷனில் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் டயமீட்டர் வந்து 71 mm. ஸோ அதை தான் நம்ம ஆன்சராக எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆன்சர் டயமீட்டர் ஆஃப் பார் D is equal to 71 mm.